இப்படி தொடர்ந்து அடுத்தடுத்து பல நலத்திட்டங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறார். இதை ஒரு புறம் எதிர்க்கட்சிகள் விமர்சித்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். மக்களுக்கு இதனுடைய முழு நலன் சென்று சேர்ந்திருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் கேட்குறாங்க. இது அரசியலுக்காக அடுத்த தேர்தலுக்காக இந்த பெயர்களை முன்வைத்து இந்த திட்டங்கள் வைக்கப்பட்டிருக்கிறதுங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் முன்வைக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அதையும் தாண்டி நேற்று தாயுமானவர் திட்டத்தை முதலமைச்சர் அறிமுகப்படுத்துறாரு அப்படின்னா அதற்கு முன்பாக இன்னைக்கு முகாம்கள் அமைக்கப்பட்டு உடனடி தீர்வுகள் காணப்படுறது, இது போன்ற முயற்சிகள் எந்த அளவுக்கு மக்களிடம் எடுபட்டிருக்குதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது இது எதிர்க்கட்சிகள் கேட்பதாக நான் கருதவில்லை. ஒரே ஒருவர் தான் எதிர்க்கட்சி தலைவர் மட்டும்தான். மற்றபடி எந்த எதிர்க்கட்சியும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி திட்டங்களை குறை கூறியோ விமர்சனம் செய்யவோ இல்லை. காரணம் தமிழ்நாட்டு அரசின் இந்த திராவிட மாடல் ஆட்சியின் வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் பல கோடி மக்களை நேரடியாக சென்று சேரக்கூடிய சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு திட்டங்களை தீட்டுகிறோம் என்றால் அந்த திட்டங்கள் எந்த அளவுக்கு பயன்பெறுகின்றன என்பதை ரிசல்ட்டை நம்ம பார்க்கணும். அந்த விஷயத்தில் எதிர்க்கட்சி தலைவர்கள் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது திட்டங்கள் தீட்டுவது பெரிதில்லை, அதான் அது எந்த அளவுக்கு பலன் கிடைக்கிறது அப்படின்றத அவர் ஒரு நல்ல ஒரு கேள்வியாக கேட்டார். ஆனால் அதற்கான பதிலும் அவரே தினமும் செய்தித்தாளை படித்திருந்தால் தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி தமிழ்நாடு எல்லா துறைகளிலும் என்ன நிலையில் இருக்கிறது என்பதை ஒன்றிய அரசிலிருந்து தரக்கூடிய புள்ளி விவரங்கள் நமக்கு காட்டுகின்றன. இன்ற 4.5 ஆண்டுகால ஆட்சியில் எத்தனை துறைகளில் சாதனைகளை தமிழ்நாடு அரசு புரிந்திருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம், நாம் அனைவரும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். முக்கியமாக சொல்ல போனோமெல்லாம் இந்த சென்ற நிதியாண்டில் தமிழ்நாடு அரசின் நிதி வளர்ச்சி என்பது இரட்டை இலக்கம், அதாவது 11.2% வளர்ச்சி குறியீட்டை எட்டியிருக்கிறது. அது இந்தியாவில் வேறு எந்த மாநிலமும் எட்டாத ஒரு வளர்ச்சி குறியீடு. எந்த மாநிலமும் இரட்டை இலக்கம் போகவில்லை. அதாவது இந்த இரட்டை இலக்க வளர்ச்சி குறியீடு என்பது பல மாநிலங்களுக்கு கனவு. அந்த நல்லறாங்க டெவலப்டு ஸ்டேட்னு நம்ம சொல்லக்கூடிய பல டெவலப்டு ஸ்டேட்டு கூட இந்த இரட்டை இலக்கு 10% தாண்டி நாம் வளர வேண்டும் என்பது அவருக்கெல்லாம் மிகப்பெரிய கனவு. அதை அவர்கள் இன்ன வரைக்கும் எட்டவில்லை. கடைசியாக தமிழ்நாடு அரசே இதை எப்பொழுது சாதித்தது என்றால், கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் தான் 14%, கிட்டத்தட்ட 13.8% வளர்ச்சியை சாதித்தது. இப்போ 11.2% வளர்ச்சியை நாம் சாதித்திருக்கிறோம். இந்த வளர்ச்சி குறியீடுன்னு இல்லை, எல்லா விதத்துலேயும். உதாரணத்துக்கு நிதியமைச்சர், ஒன்றிய நிதியமைச்சர் பங்கஜ் சௌத்ரி அவர்களிடம் ஒரு ப்ரெஸ் மீட்டில் கேள்வி கேட்குறாங்க. தமிழ்நாடு அரசின் வளர்ச்சி பற்றி, அதீதமான வளர்ச்சி பற்றி, இவ்வளோ பெரிய வளர்ச்சி தமிழ்நாடு அரசு பெற்றிருக்கிறது, அது எதனால் சாதிக்கப்பட்ட, எப்படி சாதித்திருக்கிறார்கள் அவர்கள் கேட்குறாங்க. பிஜேபி அமைச்சர் அவர் சொல்கிறார், அவர் சொல்லக்கூடிய பதில் என்றால், தமிழ்நாடு அரசு கீழ்கண்ட திட்டங்களை நிறைவேற்றி வருகிறது. அதாவது 1.28 கோடி பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகையை நேரடியாக வழங்குகிறது. அடுத்தது ஒவ்வொரு நாளும் 50 லட்சம் பெண்கள் இலவசமாக பேருந்து பயணத்தை செல்கிறார்கள். அதன் மூலமாக அவர்கள் சிறுதொழில் செய்வதற்கு ஏதுவாக இருக்கிறது. புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் என்று 2 புதிய திட்டங்களை கொண்டு 10 லட்சம் மாணவர்கள் அரசு பள்ளியிலிருந்து உயர்கல்விக்கு போகும்போது ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் உதவித்தொகையை தமிழ்நாடு அரசு கொடுக்கிறது. மக்களை தேடி மருத்துவம் என்ற வகையில், இல்லம் தேடி கல்வி என்ற வகையில், கலைஞர் கனவு திட்டம் என்ற வகையில், இது எல்லா திட்டங்களும், நான் சொல்லக்கூடிய திட்டங்கள் எல்லாமே அப்படியே பாஜகவின் ஒன்றிய நிதித்துறை அமைச்சர் அவர்கள் அதை பட்டியலிட்டு அவர் சொல்கிறார். இவ்வளவு திட்டங்கள், முக்கியமாக அவர் பாராட்டிய திட்டம் நான் முதல்வன் திட்டம். பள்ளியில் படிக்கக்கூடிய, கல்லூரியில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மேல் படிப்பு படிப்பதற்கும், திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிப்பதற்கும், வேலை வாய்ப்புக்கும் நான் முதல்வன் திட்டம் எந்த அளவுக்கு பயனளிக்கிறது என்பதை அவர் விளக்கி சொல்கிறார். இப்படி அனைவருமே நம்மை கண்காணிக்கிறார்களோ, யார்கிட்ட இண்டெக்ஸ் ரேட்டிங் வருதோ, எல்லா மாநிலங்களுக்கும் எந்தெந்த துறைகள் அந்த வளர்ச்சி குறியீடுகளை நிர்ணயிக்கிறதோ அவர்கள் எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டை அப்படி பாராட்டுகிறார்கள், அப்படி புகழ்கிறார்கள் என்றால், இந்த 4.5 ஆண்டு ஆட்சி காலத்திலே தமிழ்நாடு அரசு சாதித்தது மிகப்பெரிய சாதனை. இப்பொழுது தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திராவிட மாடல் நாயகர் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான திட்டம் நீங்கள் சொன்ன இந்த 3 முக்கியமான திட்டங்கள். இந்த உங்களுடன் ஸ்டாலின் என்ற ஒரு பெயரில்
10,000 குறைதீர்ப்பு முகாம்களை வந்து ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த குறைதீர்ப்பு முகாம் மூலமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரும்பாலான குறைகள் எல்லாம் இந்த பட்டா மாறுதல் குறித்தான குறைகளாக இருக்கிறது, ரேஷன் கார்டு மாறுதலான குறைகளாக இருக்கிறது. அந்த குறைகள்லாம் தொடர்ந்து தீர்க்கப்பட்டு வந்திருந்தால் கூட மீண்டும் மீண்டும் அதெல்லாம் வீடு மாறும்போது ரேஷன் கார்டு மாற்றணும், இந்த மாதிரி மக்களுக்கு எப்பொழுதுமே தேவை இருக்கும். அந்த தேவைகள் எல்லாம் நிறைவேற்றும் வகையில் ஒரு 10,000 முகாம்களை உருவாக்கி மிகப்பெரிய வெற்றியுடன் மக்களின் உங்களுடன் ஸ்டாலின் அந்த முகாம்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. பிறகு நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற வகையில் கிட்டத்தட்ட 2 கோடி பேருக்கு முழு உடல் பரிசோதனை நடைபெற்று அவர்களுடைய உடல் நலன் கண்காணிக்கப்படுகிறது. அதனால தான் நம்ம வந்து ஹெல்த் இண்டெக்ஸில் அந்த அளவுக்கு நம்ம மேலே இருக்கோம். அடுத்தது புதிதாக தாய்மானவர் என்ற ஒரு திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி இருக்கிறார். 22 லட்சம் முதியவர்கள் கிட்டத்தட்ட 70 வயதிற்கு மேல் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் உடல் நலன் கருதி அவர்கள் வீட்டுக்கே சென்று அவர்களுக்கு தேவையான ரேஷன் பொருட்களை நேரில் சென்று கொடுக்கக்கூடிய இந்த திட்டமும் மிகப்பெரிய வரவேற்பு பெறுகிறது. இங்கே இதில் தான் மாற்று கட்சியை சார்ந்த முதியவர்களும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த திட்டத்தை மிகப்பெரிய அளவில் இந்த அரசின் திட்டத்தை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த அரசு 4.5 ஆண்டு காலம் எப்படி வெற்றி பாதையில் எப்படி வளர்ச்சி பாதையில் தமிழ்நாட்டை அழைத்து சென்றது என்பதற்கு இதெல்லாம் வந்து ப்ரூஃப்ஸ். இந்த மாதிரியான நிரூபணங்களுடன் இந்த அரசு வெற்றி நடை போடுகிறது. இதை பார்க்க மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு இந்த ஆத்திரம் வருவது இயல்பு தான். அந்த ஆத்திரத்தை தான் அவர் வந்து வெவ்வேறு விதமாக அவருடைய சுற்றுப்பயணத்தில் பிரச்சாரத்தில் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். மக்களிடம் அது வந்து எடுபடுவதாக நான் கருதவில்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.